இதுதான் சாப்பிடுவதற்கான ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்குது. இல்லாட்டி நம்ம அந்த சாப்பிட்டுட்டு எப்படி வேணால் அந்த எனர்ஜியை, அந்த சக்தியை ஸ்பெண்ட் பண்ணலாம். அது நமக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் நனவோட. இது எனக்கு மேன்மையை தருகிறதா, நான் என்னுடைய ஆற்றலை, சக்தியை எவ்விதமாக செலவழிக்கின்றேன் அப்படிங்கிறதுல நம்ம நனவோடு இருக்கும்போது, அது உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம எஸ்பெஷலி பேச்சாற்றல் அப்படி செலவழிக்கும் போது அது நம்மை உயர்த்துகிறது என்பதே உண்மை. சாப்பிடணும்னா நம்ம உடலில் உணவு போனோன்னே நம்ம உடலில் உள்ள ரசாயன மாற்றங்கள்லாம் வரும். இந்த ஜீரண உறுப்புகள் உணவை செரிக்கிறதுக்கெல்லாம் வரும். அப்போ நல்ல நோக்கத்தோடு இருந்தால் தான் அந்த தன்மையானது நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த சிந்தனையானது பல்வேறு சிந்தனைக்கு போகும்பொழுது உடலிலையும் பல்வேறு ரசாயன மாற்றங்கள் நடைபெறும். ஆக இந்த உயர்ந்த நோக்கம்